ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமி அன்னதான விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை பாரதி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத 18வது நாள் பௌர்ணமி அன்னதான தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பால், தயிர், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட வாசனை திராவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளாட்சியுடன் சிறப்பாக மழை பெய்ய வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும், தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ணபாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி செயலாளர் ராஜ், பொருளாளர் ராமநாதன், துணைத் தலைவர் செல்வம், துணை செயலாளர் வேலு ஆகியோர் இன்று மதியம் 12 மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எம் மணி, முருகன், ராமமூர்த்தி, முல்லை சேகர், எலசகிரி சுரேஷ், RBS ரகு, பன்னீர்செல்வம், பத்வாச்சலம், மகாலிங்கம், பி ஆறுமுகம், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, நாகஜோதி, கோவில் அர்ச்சகர் சீனிவாசன் உள்ளிட்ட உள்ளாட்சி முரசு செய்தியாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது.